ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கலக்கமும் பாவமும். ஏசாயா 57:21 சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாவமும் துன்மார்க்கமும் அக்கிரமும் சமாதானத்தை கெடுத்து மனசாட்சியை வாதிக்க செய்வதால் உள்ளத்தில் கலக்கம் வந்து வாட்டுகிறது. ஒரு மனுஷனுடைய உள்ளமே அவனை குற்றவாளியாக தீர்ப்பதுதான் கொடூரத்திலும் கொடூரமாகும். தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தபோது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதை உணர்த்திய போது தாவீது கலங்கினார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று கதறினார். 51ஆம் சங்கீதம் 3, 4 மற்றும் 11ஆம் வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். என்னாகமம் 32:23 சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நீதிமொழிகள் 13:21 சொல்லுகிறது, பாவிகளை தீவினை தொடரும். நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு நாள் பாவியாகிய ஒரு ஸ்திரீ மனசாட்சியிலே குத்தப்பட்டவளாய் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று விரும்பி கர்த்தருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள். அவளுடைய செய்கை கர்த்தருடைய உள்ளத்தை தொட்டது. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48 மற்றும் 50ஆம் வசனங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அதிகாரமுடையவராய் இருந்த போதிலும் தம்முடைய சரீரத்திலே உங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். 1 பேதுரு 2:24. ஆம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29. நீங்கள் உங்கள் பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடும் போது உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாறும். ஏசாயா 1:18. அப்பொழுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அகற்றி விடுவார். 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அப்பொழுது எல்லா கலக்கங்களும் நீங்கி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும். வேதம் சொல்கிறது, லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா? கிறிஸ்து மனம் மகிழ்கிறாரா? உங்களுடைய உள்ளம் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று பதிலளிக்கும் நிலையில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயிருக்கும். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை
யோசுவா 4, 5 மற்றும் 6 அதிகாரங்கள். மாலை லூக்கா 1 அதிகாரம் 1 20 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.